ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங்கில் தான் எடுத்திருக்கேன். சண்டே காலையில் எழுந்து கொஞ்சம் மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டிஃபன் செய்கிற வேலைக்கு போயிட்டேங்க. நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு குழந்தைங்களுக்கான டிஃபன் ரெசிபி பார்த்தேன். இது வந்து குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம், லஞ்சுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க 2 பேரும் நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, அவல், ரவை, தயிர் ஆட் பண்ணி செஞ்சுருந்தாங்க. எனக்கு பச்சை பட்டாணி மட்டும் கிடைக்கல, அதனால் கேரட், பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. பசங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் விருப்பப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அவல், 1/2 கப் ரவை ஆட் பண்ணி அதை வந்து தனியாக அரைச்சி எடுத்து தனியாக ஒரு மிக்ஸிங் பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி சொல்லியிருந்தேன்ல, அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அதையும் அவல் ரவை கூட ஆட் பண்ணி தயிரும் ஆட் பண்ணி தயிர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிங்கன்னா போதும். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பால்ஸ் வந்து நல்லா நைஸாகவே வரும். எனக்கு வந்து கொஞ்சம் கையில் ரத்தம் கட்டி இருந்தது, அதனால் பால்ஸ் வந்து நல்லா நைஸாலாம் வரலை. சும்மா ஏனோ தானோன்னு உருட்டி எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து அவங்க வந்து தாளிச்சிருந்தாங்க இட்லி பொடி போட்டு. அவங்க வந்து எண்ணெய்க்குள்ளே எள்ளு போட்டிருந்தாங்க. என்னோடய இட்லி பொடியிலே நான் எள்ளு ஆட் பண்ணுறதுனால நான் எள்ளு போடாமல் எண்ணெய் விட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு போட்டு இட்லி பொடி போட்டு தாளித்து விட்டுட்டேன். இட்லி பொடிக்குள்ளே இந்த பால்ஸை மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பெரட்டி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது. 2 பேருமே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருந்தா வேணால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.